நாம பிறந்த உடனே கையில ஏந்தி உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பூரிச்ச அந்த மனுஷன் நம்மளோட 15 வயசுல எதிரியா தெரிவார். காலங்கள் கிடக்க நம்ம அந்த உறவு பிரிச்சிக்க ஆரம்பிப்போம். ஆனால் வாழ்க்கை அதன் வேகத்துல நம்மளை அந்த மனுஷன் விட்டு தூரமாக்கிடுவோம். அவரோட கடைசி நாட்கள் செலவழிக்க சில வாரங்களோ மாதங்களோ மனசை சலனப்படுத்து. அவர் நமக்கு செஞ்ச எதையுமே நாம அவருக்கு செஞ்சிட முடியாது. அப்படி ஒரு இயக்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கு. நான் உங்களோடு அப்படி ஒரு களத்தை நான் கலந்துரையாட போறேன். அண்ணே எலும்புடா, விடிஞ்சும் தூங்காம எலும்பு. நான் வேலைக்கு போக கிடந்து தடதளைப்படுவாய். ஐயோ, இவ்வளவு நான் கண்டது கனவா? நமக்கும் வயசு வைத்து சைக்கிள் மிதிச்சு வயலுக்கு போய் வந்தோன்னே கை காலெல்லாம் நோவு பிடிச்சிது. எப்படியாச்சும் ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஓடுற மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கிடணும். மனுஷர நகையும் அறுதியாக போக போகுது. வெள்ளாமல் விட்டுப்பட்டவனை பார்ப்போம். பாப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னா. ஹலோ மச்சான். மச்சான், பாப்பாக்கு நாளைக்கு பிறந்த நாள்ரா. அப்பாவுக்கு 49 பைக் கொண்டு எடுத்து கொடுக்க விருப்பம். எவ்வளோ மச்சான் கையில் இருக்கு? மச்சான் 2 மாதம் சம்பளத்தை செட் பண்ணி வைக்கேன்டா. 2 மாசம்டா 85-90 வருமாடா? அப்படித்தான்டா வரும். அது காணாடா. அப்படி இல்லை, ஒரு 3 மாதம் சம்பளத்தை செட் பண்ணுறேன் நான் கடனை உடனே வாங்கி. நாளைக்கு பைக் வேண்டாம். அன்னைக்கு அப்படி நாளைக்கு நீ கையில் காசு ரெடி நேட நாளைக்கு எடுப்போம். சரி மச்சான், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் அப்பா தவறிட்டாரா? எப்பப்பா எனக்கு சைக்கிளோட
பழக்கீங்க? நான் உனக்கு சைக்கிளோட பழக்கம் நான் உனக்கு. உன் ஒற்றை விரல் பிடித்து நடக்க வேண்டும் அப்பா. உன் நிழலாவது என்னோடு ஸ்பரிசிக்காதா என்ற ஏக்கத்துடன்.